ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நாம் ஒரு ஏசி சர்க்யூட்டில் எப்படி மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளமை தான் நாம் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டிசி சர்க்யூட்க்கும் ஏசி சர்க்யூட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டிசி சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிசி சோர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் மட்டும் இருக்கும். அங்கே இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் இருக்காது. அதுவே ஒரு ஏசி சர்க்யூட்க்கு வந்தீங்கன்னா இங்கே ஏசி சோர்ஸ் இருக்கும், ரெசிஸ்டர் கூட கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருக்கும். ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டருக்கும் அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஏசி மெஷ் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிசி சர்க்யூட்டில் எப்படி மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதோட ப்ரொசீஜர் டிசியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், டயக்ராம் பார்த்ததும் எத்தனை மெஷ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே 2 மெஷ் இருக்கு, 1 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கொஸ்டின்ல கரண்டோட டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைரக்ஷனையும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே கொடுக்கல, அப்போ நம்மளாவே தான் கரண்ட் டைரக்ஷன் எடுக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா இது மெஷ் 1, அப்போ இதோட கரண்ட்டை I1 எடுத்துக்கிறேன். மெஷ் 2ஓட கரண்ட் I2 எடுத்துக்கிறேன். ரெண்டு கரண்டோட டைரக்ஷனுமே கிளாக் வைஸில் தான் எடுத்திருக்கேன். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மெஷ்ஷுக்குமே கேவிஎல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். இதுதான் டிசியில் பண்ணியிருப்போம், ஏசி சர்க்யூட்லையும் அதையே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மெஷ் 1க்கு கேவிஎல் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஸோ மெஷ் 1ல் ஒரு சோர்ஸ் இருக்குது. இது என்ன டைப் ஆஃப் சோர்ஸ்னா வோல்டேஜ் சோர்ஸ், ஏசி சோர்ஸ். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள சைன் வேவ் மாதிரி போட்டிருக்கு பாருங்க. இது ஏசி சோர்ஸை டினோட் பண்ணுது. இது என்ன டைப் ஆஃப் சோர்ஸ்ன்றது இங்கே இருக்க யூனிட் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன யூனிட் இருக்கு, வி. வின்றது வோல்டேஜோட யூனிட். அப்போ இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். இதுவே கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா இங்கே இந்த மாதிரி சைன் வேவ் சிம்பிள் இல்லாமல் ஆரோ மார்க் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இது கரண்ட் சோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட யூனிட் பார்த்தீங்கன்னாலும் ஏ கொடுத்துருப்பாங்க, ஆம்பியர் இருக்கும். ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனா ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டு இந்த ரெசிஸ்டராக இருக்கும். இந்த ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் போகும்னா I1 கரண்ட் போகும். நமக்கு தெரியும் இங்கே V இஸ் ஈக்குவல் டு I இன்டூ ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். I இன்டூ ஆர்னு போது I1, ஆரோட வேல்யூ 8. ஸோ 8 இன்டூ I1 நான் எழுதலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த மெஷ்ல பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ் வேல்யூ -j6 கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகும், I1 கரண்ட்டும் போகும், I2 கரண்ட்டும் போகும். பிகாஸ் இந்த கெப்பாசிட்டர் மெஷ் 1 மெஷ் 2 ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா -j6 இன்டூ இங்கே கரண்ட்டுன்னு வரும்போது I1 -I2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் மைனஸ் எடுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன் மைனஸ் எடுக்கிறோம்னா இந்த I1 கரண்ட்டும் I2 கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா I1 கரண்ட் என்டர் ஆகுது, I2 கரண்ட் இதிலேருந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் வெளியில் போகுது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால I1 -I2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் I2 -I1ன்னு எடுக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே நம்ம மெஷ் 1க்கு எழுதுறதுனால I1 -I2ன்னு எடுத்திருக்கேன். இதுவே மெஷ் 2க்கு எழுதும் போது I2 -I1ன்னு நம்ம எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு எழுதிட்டோம். அடுத்தது இப்படி வரும்போது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் இதோட பொலாரிட்டி ப்ளஸ் கீழே மைனஸ். ஃபஸ்ட்டு மைனஸ் என்ன தான் டச் பண்ணும். அப்போ இதுக்கு நான் எழுதும் போது என்ன பண்ணலாம், -100 ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு மேலே மைனஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம இங்கே ப்ளஸில் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இது எந்த டச் பண்ணுதுன்னு பார்க்குறோம், அது என்ன பொலாரிட்டின்னு பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கரண்ட்டை உள்ளே மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா
I1 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன். I1னா இந்த 2 டேர்ம் வரும். அப்போ 8 - J6ன்னு எனக்கு கிடைக்குது இன்டூ I1. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எடுத்திருக்கேன். இதை நான் ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எனக்கு ப்ளஸ் ஆகிடும். இதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மெஷ் 2க்கு KVL அப்ளை பண்ண போகிறோம். KVL ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதா எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டு ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் போகும்னா I2 கரண்ட் போகும். இதை நான் எப்படி எழுதலாம்? 3 × I2ன்னு எழுதலாம். அடுத்தது இந்த இண்டக்டர்லேயும் அதே I2 கரண்ட் தான் போகும். இப்போ இதை ப்ளஸ் J4 I2ன்னு எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கரண்ட் இப்படி போகும்போது கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 கரண்ட்டுமே போகும். பிகாஸ் 2 மெஷ்ஷுக்குமே இது காமனில் இருக்குது. அப்போது இதில் நம்ம மெஷ் 2க்கு எழுதும் போது I2 - I1ன்னு எழுதணும். ஏன் இங்கே மைனஸ் எடுத்துக்கிறோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 கரண்ட்டுமே இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், -J6 கரண்ட்டு I2 - I1ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இந்த கரண்ட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் எனக்கு கிடைக்குது. இதில் I2 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக, I1 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ I2ன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. இதில் இந்த இமேஜினரி டேர்ம் இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -J2ன்னு வந்துடும். இந்த ரியல் டேர்ம் இங்கே எடுத்துக்கிட்டேன். 3 - J2ன்னு வரும் இன்டூ I2 வரும். அடுத்தது இந்த டேர்ம் I1. ஸோ இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே எடுத்துக்கிறோம். J6 I1ன்னு எடுத்துக்கிறோம். இதை நான் ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 கிடச்சிடுது, ஈக்குவேஷன் 2 கிடச்சிடுது. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் மெஷ் இருக்கோ அத்தனை KVL ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போது இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். மெஷ் அனாலிசிஸ் DC சர்க்யூட்டில் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். V = I × R. அங்கே ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வோல்டேஜ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட கரண்ட் மல்டிப்ளை ஆகி இருக்கும். அதை தான் நம்ம இங்கே எடுத்திருப்போம். அதுவே AC வந்தீங்கன்னா இங்கே V = I × Rக்கு பதில் நம்ம Zன்னு எடுத்துக்கணும். Zன்றது இம்பிடன்ஸ். பிகாஸ் DC சர்க்யூட்டில் வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதனால நம்ம இங்கே Rன்னு எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கூட நமக்கு ரியாக்டன்ஸும் இருக்குது. இந்த இசட்டை எப்படி நம்ம எழுதலாம்னா R + JXன்னு எழுதலாம். இந்த எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் 2 ரியாக்டன்ஸ் இருக்குது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட இந்த 2 ரியாக்டன்ஸும் சேர்ந்து இருக்கும்போது இதை நாம் இம்பிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்குது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும், இம்பிடன்ஸ்ன்னு சொல்லணும். இம்பிடன்ஸை நம்ம கேபிட்டல் இசட்டில் டினோட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நான் Rன்னு எடுக்கக்கூடாது, Rக்கு பதில் Zன்னு எடுக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்து இப்போ இதுக்கு நாம் மேட்ரிக்ஸில் எழுத போகிறோம். இதுதான் அந்த ஈக்குவேஷனுக்கான ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். V = I × Z. இங்கே கொஸ்டினில் 2 மெஷ் இருக்குது. ஸோ நமக்கு 2 × 2 மேட்ரிக்ஸ் வந்துடும் இங்கே இம்பிடன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெஷ் இருக்கிறதுனால 2 வோல்டேஜ் இருக்கும், 2 கரண்ட்ஸ் இருக்கும். அதுதான் V1 V2 எடுத்திருக்கோம், இங்கே I1 I2ன்னு எடுத்திருக்கோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் இந்த மேட்ரிக்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸை இங்கே ஃபில் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இங்கே V1ன்றது இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ், இதை நான் எடுத்துக்கிட்டேன். V2ன்றது செகண்ட் ஈக்குவேஷனில் ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூ வரும். பட் இங்கே எந்த வோல்டேஜ் சோர்ஸும் இல்லாததுனால நமக்கு 0 வரும். இந்த ஃபஸ்ட்டு ரோ எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் I1 கூட இருக்கிறது இங்கே நம்ம Z11ல் எழுதிக்கிறோம், I2 கூட இருக்கிறது Z12ல் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எழுதுறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்குறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் I1 கூட இருக்கிறத இங்கே எழுதிக்கிறோம், I2 கூட இருக்கிறத இங்கே Z22ல் எழுதிக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் Z12ம் Z21ம் சேமாக தான் இருக்கும்னு. இப்போ மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம del1 del2 கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்க போகிறோம். டெல் என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே இருக்கிற இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்துப்போம். எடுத்துட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்.
இப்போ இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. இங்க நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த டெர்ம் இன்டூ இந்த டெர்ம் மைனஸ் இந்த டெர்ம் இன்டூ இந்த டெர்ம் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணும்போது போலார் ஃபார்ம்ல இருக்கணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும்னு. எப்படி இந்த கன்வர்ஷன் பண்றது? இது ரெக்டாங்குலர் ஃபார்ம், இது போலார் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்து எப்படி போலார் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்றது? அதே மாதிரி போலார் ஃபார்ம்ல இருந்து எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்றது? அப்படின்றத ஒரு செப்பரேட் வீடியோவா நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. போலார் ஃபார்ம்ல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னிடியூட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க மேக்னிடியூட் 10 இருக்கு, இங்க 3.60 இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ள ஆங்கிள் இருக்கு, இந்த ஆங்கிள நாம ஆட் பண்ணிக்கிறோம். இங்க -36.86 இருக்கு, இங்க -33.69 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -70.55 கிடைக்கும். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மைனஸ் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம். இதை மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா 36 கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ள இருக்க ஆங்கிள் இங்கேயும் 90 இருக்கு, இங்கேயும் 90 இருக்கு. 90 + 90 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இங்க இருக்க போலார் ஃபார்மை திரும்ப நான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. சப்ட்ராக்ஷன், அடிஷன் பண்ணும்போது எப்பயுமே ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இங்க அப்போ போலார் ஃபார்ம்ல இருக்கு, இதை நான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். இதை கன்வெர்ட் பண்ணா இந்த வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். இதுல இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அப்போ +36 வந்துடும். இதை தான் இங்க எடுத்து நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுல 12 இருக்கு, 36 இருக்கு. இதை நாம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 12 + 36 48. இந்த இமேஜினரி டேர்ம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதுதான் டெல்லோட வேல்யூவா இருக்கும். நெக்ஸ்ட் del1 கண்டுபிடிக்கலாம். del1 கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்க இந்த ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டு இந்த வோல்டேஜோட வேல்யூவை எடுத்துட்டு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு del1 மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் del1ஓட வேல்யூவா இருக்கும். இதுதான் del1 மேட்ரிக்ஸ். இங்க நம்ம வோல்டேஜ் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட்ஸை மல்டிப்ளை பண்றோம். 100 × 3.60 = 360 வரும். நெக்ஸ்ட் உள்ள ஆங்கிள் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்க 0 டிகிரி இருக்கு, இங்க -33.69 டிகிரி இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -33.69 நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். அப்போ இதுதான் நம்மளோட del1 வேல்யூ. நெக்ஸ்ட் del2 கண்டுபிடிக்கலாம். del2 செகண்ட் காலமா நம்ம வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 600 கிடைக்கும். உள்ள இருக்க ஆங்கிளை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி கிடைக்கும். இதுதான் del2ஓட வேல்யூ. del1 del2 ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா I1 I2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். I1ஓட ஃபார்முலா del1/del, I2ஓட ஃபார்முலா del2/del. இங்க நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே போலார் ஃபார்ம்ல இருந்ததுனா தான் பண்ண முடியும். நம்ம del1 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போலார் ஃபார்ம்ல தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பட் del நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல தான் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கிறத நான் போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 58.78 ஆங்கிள் -35.26 கிடைக்கும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட்ஸை டிவைட் பண்ணிக்கணும். 360 / 58.78 பண்ணீங்கன்னா 6.124 கிடைக்கும். அடுத்தது ஆங்கிள் இங்க டினாமினேட்டர்ல -35.26 இருக்கு. இதை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா சைன் சேஞ்ச் ஆகும். +35.26ன்னு வரும்.
இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சம் பண்ணிக்கலாம். சம் பண்ணோம்னா நமக்கு 1.57 கிடைக்கும். இது கரண்ட் அப்படின்றதுனால கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ இங்கே ஏன்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் I2. I2ஓட ஃபார்முலா என்ன? del 2 by del. del 2ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், -600 ஆங்கிள் 90 டிகிரி. டெல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட டிவைட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அப்போ மைனஸ் வரும். மேக்னிடியூட டிவைட் பண்ணும்போது 10.2 எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் மேலே போகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 90 + 35.26ன்னு வரும். இதை சம் பண்ணிங்கன்னா 125.26 கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் வெறும் மெஷ் கரண்ட்ஸ் மட்டும் கேட்கல. மெஷ் கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா I1 I2 கண்டுபிடிச்சதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் என்ன கரண்ட் போகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இந்த கெப்பாசிட்டர் 2 மெஷுக்கும் காமனாக இருக்கும் போது இதில் 2 கரண்ட்டுமே போகும். I1 கரண்ட்டும் போகும், I2 கரண்ட்டும் போகும். அப்போ இதோட கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு I1 - I2ன்னு எடுத்துக்கணும். ஸோ I1 நமக்கு தெரியும், I2 தெரியும். ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் கெப்பாசிட்டரில் போகிற கரண்ட்டாக இருக்க முடியும். கரண்ட் த்ரூ தி கெப்பாசிட்டர் I நான் எடுத்துக்கிறேன். I = I1 - I2. ஸோ I1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6.24. ஸோ இந்த ஆன்சரை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு I2 கண்டுபிடிச்சிருக்கோம் -10.2 ஆங்கிள் 125.26. இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எப்பவுமே நாம் ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே போலார் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை நான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டேர்மை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. 6.12 ரியல், இமேஜினரி டேர்ம் J 0.167. செகண்ட் இருக்க டேர்மை கன்வெர்ட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. இதில் இருக்க ரியல் டேர்மை நம்ம சம் பண்ணிக்கலாம், இமேஜினரி டேர்மை சம் பண்ணி எடுத்துக்கலாம். சம் பண்ணால் நமக்கு ஐயோட வேல்யூ 0.24 + J 8.487 கிடைக்குது.